Very good afternoon to all. ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைஸ் செக்ஷன் செஷன் 2 ஜோன்னா என்ன, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்னா என்ன, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த செஷனில் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடரை வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான நோக்கமே. ஸோ எப்படி ரீட்டைல் ட்ரேடர்லாம் ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது, அதுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஷேர் மார்க்கெட்டில் வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கே சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அது பாசிபிலிட்டி இல்லை. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள்லேயே 2 நாள்லேயே 1 மந்த்ல நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டாக்டருக்கு எடுத்துட்டோன்னா கூட எம்பிபிஎஸ் அவங்க 5 இயர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களே வந்து ஓனாக கிளினிக் வைக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 8 to 9 இயர்ஸ் ஆகும் அவங்க ஓனாக கிளினிக் வைக்கிறதுக்கு. அண்ட் இன்ஜினியராக எடுத்துட்டோன்னா அவங்க 4 இயர்ஸ் பிஇ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே கற்றுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ட்ரேடிங்கில் வந்து இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கே ப்ராஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறது லாஜிக்கலே இல்லைங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, முக்கியமாக நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் ஆக்ஷனை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, விலை நகர்வு. ப்ரைஸ் வந்து ஒரு ப்ரைஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன், விலை நகர்வு சொல்லுவாங்க. ஏன் இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் மேலே போகுது, ஏன் இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ப்ரைஸ் வந்து லோயர்லேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ரைஸ் வந்து டிமாண்ட் இருக்குது, அதனால் ப்ரைஸ் மேலே போகுதுன்னு அர்த்தம். ஒரு ப்ரைஸ் வந்து மேலே டாப்பில் இருந்து ப்ரைஸ் கீழே இறங்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து சப்ளை இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ சப்ளை என்ன டிமாண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ரீட்டைல் ட்ரேடரை வந்து சீட் பண்ணுவாங்க. எப்படி சீட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு லாங்காக லென்த்தி கேண்டில் கண்டினியூஸாக ஒரு லென்த்தி கேண்டில் வந்து கண்டினியூஸாக வந்துருக்கு அப்படின்னா அப்போ ரீட்டைல் ட்ரேடரோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து செல் ஆக போகுது அப்படின்னு ரீட்டைல் ட்ரேடர் திங்க் பண்ணுவாங்க. ஆனால் இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே தான் அவங்களோட பை ஆர்டர் எல்லாமே இருக்கும். ஸோ ரீட்டைல் ட்ரேடரோட செல் ஆர்டர் எல்லாமே வந்து அவங்க வந்து பை ஆர்டரை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் கீழே இருந்து சடனாக வந்து ஷூட் அப் ஆகும். ஸோ இது வந்து ரீட்டைல் ட்ரேடர் வந்து தெரியாது எங்கே ட்ராப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அந்த ட்ராப்பை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அவருடைய செஷனில் எல்லாமே. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இந்த சேட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு லென்த்தி ரெட் கேண்டில் எல்லாமே வந்து பாருங்கள் 1 2 3 4 5 கேண்டில்ஸ் ரெட் கேண்டில்ஸ் கண்டினியூஸாக கீழே இறங்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூஸ் இறங்கட உடனே அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஷூட் அப் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 3 4 5 அங்கேருந்து வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து மேலே ஷூட் அப் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டியூஷனோட பை ஆர்டர் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 5 வந்து ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பையிங் ஆர்டர் ப்ளேஸ். ஆனால் வந்து ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இறங்கும் அப்படிங்கிறது நினச்சிட்டு வந்து அவங்க எல்லாருமே செல் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்லர் தேவை. ஸோ அந்த செல்லர் வந்து எல்லோரும் ரீட்டைல் ட்ரேடரை வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேடரை யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ப்ரைஸை வந்து மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீட்டைல் ட்ரேடரால் முடியாது. ஆனால் அது இன்ஸ்டியூஷனல் ட்ரேடரால் தான் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய ஃபண்ட் எல்லாமே வச்சுருப்பாங்க. லைக் 1000 crores 500 crores 2000 crores 5000 crores எல்லாமே வச்சுருப்பாங்க. இன்ஸ்டியூஷன் ட்ரேட் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டு பெரிய பெரிய பேங்க் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இன்ஸ்டியூஷனல் ட்ரேடரோட ட்ராப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அந்த ட்ராப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றது தான் நம்ம வந்து செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய கம்மிங் செஷன் ஃபியூச்சர் செஷன்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? அவங்க ட்ராப்பை நம்ம கண்டுபிடிச்சாலே நம்ம அவங்க சைடு போயிட்டோங்கிறது. அவங்களோட ட்ராப் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம லாஸ் ஆகுறோமே எல்லாமே. அந்த லாஸை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, லாஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஷூட் அப் ஆகிருக்கு பாருங்கள். 1350 இருந்து
1580 வரை ப்ரைஸ் வந்து அவ்வளோ மூமெண்ட்டு கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் ஆகிருக்கு. அவ்வளோ பெரிய மூமெண்ட் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம வந்து இன்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. எப்பவுமே இன்ஸ்டியூஷன் சைடு தான் நாம் இருக்கணும், சரிங்களா? அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ரைஸ் செக்ஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்கலாம். லேர்ன் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் சக்ஸஸ். இதுதான் நான் சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஃபஸ்ட் நம்ம ஸ்லைடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செக்ஷனில் வெபினார் பார்ட் 2. இதில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் கேண்டில் ஸ்டிக்ஸ், வாட் இஸ் ஜோன், ஜோன்னா என்ன, டிமாண்ட் ஜோன், சப்ளை ஜோன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹவு டு ஐடென்டிஃபை டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன், எப்படி வந்து சப்ளை ஜோனு டிமாண்ட் ஜோன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். உங்களை ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஸ்லைட்லேயும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் ஆர் ரேலி. வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து பெருசாக இருக்கும், விக்கு சின்னதாக இருக்கும். அது வந்து விக்கு சில வந்து ஷேடோன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் ஆர் ரேலி. கீழே இருந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகும். பாடி பெருசாக இருக்கும், விக்கு வந்து சின்னதாக இருக்கும். விக் அப்படின்னா ஷேடோன்னு கூட சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான், விக்கும் ஒன்று தான், ஷேடோவும் ஒன்று தான். பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருந்து ப்ரைஸ் மேலே போகுது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து க்ரீன் கலராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் ஆர் ரேலி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூபீஸில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் லோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபீஸ் நம்ம வச்சுக்கலாம். லோ ஹை க்ளோஸ் ஒரு கேண்டில் எடுத்திங்கன்னா அந்த கேண்டிலுக்கு லோ ஹை க்ளோஸ் ஓப்பன் இந்த 4மே இருக்கும், சரிங்களா? லோ வந்து ஒரு 3 ரூபீஸோ இல்லை 2 ரூபீஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ், ஹை வந்து ஒரு 25 ரூபீஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ப்ரைஸ் வந்து பாருங்கள் 5 ரூபீஸில் ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து 2 ரூபீஸ் வந்துட்டு ஹை 25 ரூபீஸ் வந்துட்டு அந்த ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். பாடி வந்து பெருசாக இருக்கும், க்ரீன் கலர் கேண்டில் ஆர் ப்ளூ கலர் கேண்டில் இருக்கும். விக் வந்து சின்னதாக இருக்கும். இல்லை விக் இல்லைனாலும் நம்ம அதை வந்து மொமெண்டம் கேண்டில் புல்லிஷ் மொமெண்டமாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரேலி இல்லை புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் பார்ப்போம். ஏன்னா கம்மிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் சொல்ல மாட்டோம், ரேலி அப்படிங்கிறது தான் நம்ம டெக்னிக்கல் நேம் நம்ம சொல்லணும். ஸோ அதனால தான் நான் இப்போ பேசிக்ஸ் எல்லாமே வந்து கம்மிங் செஷன் நான் சொல்லிடுறேன் நான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேரிஷ் மொமெண்டம் கேண்டில். பேரிஷ் மொமெண்டம் கேண்டில் என்னென்னா, ப்ரைஸ் வந்து ஒரு 20 ரூபீஸ்லேருந்து அங்கேருந்து கீழே இறங்கி ஒரு 5 ரூபீஸில் 3 ரூபீஸில் கீழே வரும்போது அதை வந்து நம்ம வந்து கீழே க்ளோஸ் ஆகும்போது அது வந்து பேரிஷ் மொமெண்டம் கேண்டில் ஆர் ட்ராப் அப்படின்ற நம்ம சொல்லலாம், சரிங்களா? இதுக்கு பேர் தான் ட்ராப் அப்படின்னா பேரிஷ் மொமெண்டம் கேண்டில். ப்ரைஸ் மேலே இருந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிறது பேர் வந்து ட்ராப் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரைஸ் மேலே இருந்து கீழே ஃபால் ஆகுது. இதனோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், விக்கு வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ட்ராப் அப்படின்னா பேரிஷ் மொமெண்டம் கேண்டில் சொல்லுவாங்க. ட்ராப் அப்படின்னா பேரிஷ் மொமெண்டம் இந்த கேண்டில். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரேஞ்ச், ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4மே இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரைஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபீஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். லோ வந்து 3 ரூபீஸ் வரை வந்திருக்கு. ஓப்பனான ரேஞ்சு பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ், ஹை வந்து 25 ரூபீஸ் போயிருக்கு. ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். ஸோ ப்ரைஸ் 20 ரூபாயிலிருந்து லோ வந்து 3 ரூபா வரை வந்திருக்கு, 5 ரூபாவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா பேரிஷ் மொமெண்டம் கேண்டில். இது புரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, புரியல அப்படின்னா கேளுங்க, இது பேசிக்ஸ் தான்.
இன்னும் நம்ம நிறைய செஷன் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய செஷன்லேயும் வந்து உங்களுக்கு புரியும். ட்ராப்பு பேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ட்ராப்பு ரேலி அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ட்ராப் அப்படிங்கிறது பீரிஷ் மொமெண்டம் கேண்டில், அதாவது ரெட் கலர் கேண்டில். பாடி பெருசாக இருக்கும், விக்கு சின்னதாக இருக்கும். விக்கு இல்லைனாலுமே வந்து நம்ம வந்து அதை பீரிஷ் மொமெண்டம் கேண்டில் எடுத்துக்கலாம், இல்லை ட்ராப்பாகவும் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேஸ் கேண்டில்ஸ். பேஸ் கேண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி சின்னதாக இருக்கும், விக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு பேர் தான் பேஸ் கேண்டில் சொல்லுவாங்க. ஒன்று இது வந்து ரெட் கேண்டிலோ க்ரீன் கேண்டிலோ நம்ம எது இருந்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணதில்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கேண்டில் தான். அது வந்து க்ரீனாக இருக்குது, ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் கேண்டில் தான். இது வந்து அன்டிசிஷன் மொமெண்ட் கேண்டில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு டிசிஷன், முடிவெடுக்க முடியாத நிலை, ப்ரைஸ் வந்து மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறது தெரியாது. இந்த மாதிரி கேண்டில் வரும்போது பையருக்கும் செல்லருக்கும் ஃபைட் நடக்கும். சரிங்களா? அதே நம்ம பார்க்கலாம். நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். சரிங்களா? இது வந்து பாடி வந்து எனி கலராக இருக்கலாம், க்ரீனோ ரெட்டோ எது இருந்தாலும் நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து நம்ம வந்து பேஸ் கேண்டிலாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரெட்டு இருக்குது பாடி, இல்லை க்ரீனாக இருக்குது அப்படிங்கிறத எந்த இதுவுமே நம்ம இது பண்ண தேவையில்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கேண்டில் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி சின்னதாக இருக்கும், விக்கு வந்து பெருசாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து பேஸ் கேண்டில். பேர் வந்து பார்த்திங்கன்னா டோஜின்னு சொல்லுவாங்க. டோஜியும் வந்து ஒரு வகை பேஸ் கேண்டில் தான். ஏன்னா பாடியே இல்லைனாலும் அதை வந்து நம்ம வந்து பேஸ் கேண்டிலாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது டிமாண்ட் ஜோனியா என்ன அப்படிங்கிற இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சரில் பார்க்கலாம். டிமாண்ட் அப்படிங்கிறது ட்ராப்பு பேஸு ட்ராப் பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ரேலி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன் தான். ட்ராப் பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ரேலி. இது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோனோட ஸ்ட்ரக்சர். இது இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் கீழே இருந்து ப்ரைஸ் மேல் நோக்கி போகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் அப்படிங்கிறது புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, புரியலன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து வரக்கூடிய செஷனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புலிஷ் மொமெண்டம், பேரிஷ் மொமெண்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ட்ராப்பு பேஸு ரேலி, ரேலி பேஸ் ரேலி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ட்ராப்பு பேஸு ரேலி, ரேலி பேஸ் ரேலி. இது பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேஸ் வேணால் இருக்கலாம், 1 2 3 4 5 எத்தனை பேஸ் வேணால் இருக்கலாம். அது எல்லாமே வந்து நம்ம வந்து பேஸாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் போட்டிருக்கிறது ஒரு பேஸ் மட்டும் போட்டிருக்கேன். எத்தனை பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது பேஸாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சப்ளை ஜோன். சப்ளை ஜோனில் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரேலி பேஸ் ட்ராப்பு, ட்ராப்பு பேஸ் ட்ராப்பு. இதுதான் சப்ளை ஜோனோட ஸ்ட்ரக்சர். இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். ரேலி பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ட்ராப். இதுதான் சப்ளை ஜோனோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா ப்ரைஸ் மேலிருந்து கீழ் நோக்கி வரும். இதுதான் சப்ளை ஜோன். சப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபீஸ்லேருந்து 20 ரூபீஸ், 30 ரூபீஸ், 40 ரூபீஸ் வருது தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை. அந்த இடத்துல சப்ளை இருந்துச்சுன்னா ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழ் நோக்கி வரும். இதை வந்து நம்ம சாட்டில் பார்க்கலாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம டிமாண்ட் ஜோன் பார்க்கலாம். சாட்டில் பார்க்கலாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? நான் ட்ரா பண்ணுறேன், நீங்கள் என்ன ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரேலி பேஸ், ரேலி பேஸ் ரேலி. இது என்ன ஜோன் சொல்லுங்கள்? எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன். ரேலி பேஸ் ரேலி அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோனோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ட்ராப்பு பேஸ், பேஸ் என்ன கலரான இருக்கலாம், க்ரீன் ரெட் அது இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படிங்கிறது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், சப்ளை ஜோன். ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படிங்கிறது சப்ளை ஜோன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ட்ராப் பேஸ் ரேலி. ட்ராப் பேஸ் ரேலி அப்படிங்கிறது என்ன ஜோன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், டிமாண்ட் ஜோன். ட்ராப் பேஸ் ரேலி அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோனோட ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம சேட்டில் பார்க்கலாம், லைவ் சேட்டில் பார்க்கலாம். வாங்க, நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். HDFC பேங்க்கோடது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிமாண்ட் ஜோன் இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள், புரியும் உங்களுக்கு. ரேலி பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ரேலி என்ன ஸ்ட்ரக்சர்? டிமாண்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ பாருங்கள், ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். 140 மூவ்மெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ட்ராப் பேஸ் 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 ரேலி, ட்ராப் பேஸ் 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 ரேலி,
ட்ராப் பேஸ் ரேலி அப்படிங்கிற டிமாண்ட் ஜோனோட ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரைஸ் பாருங்கள், அங்கேருந்து ஜோன் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. 1430 1490 வரை மூமெண்ட் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ராப்பு பேஸ் ரேலி. அந்த கீழே இருக்க கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ் கேண்டிலை கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து பேஸாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ட்ராப்பு பேஸு ரேலி பாருங்கள், டிமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். டைம் ஃப்ரேம் நான் 1 hour வச்சுருக்கேன். எல்லா டைம் ஃப்ரேமில் இது ஒர்க் ஆகும். 1 hourனு கிடையாது, 50 minutes எல்லாத்துமே ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். 1 hour இல்லை 50 minutes வச்சுக்கோங்க. இல்லை டே சார்ட்டை வச்சும் ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். ட்ராப்பு பேஸ் ரேலி. ட்ராப் பேஸ் ரேலி பாருங்கள். 623 ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆச்சு. அங்கேருந்து நமக்கு 639 ட்ரேட் இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். 670 வரை போயிருக்கு. 630 670 வரை போயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 points ப்ராஃபிட். ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ட்ராப் பேஸ் ரேலி அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோன். பாருங்கள் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் வந்திருக்கு பாருங்கள். நிறையவே காமிக்கலாம், ஷோ பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சார்ட் எடுத்து, ஸ்டாக்ஸ் எடுத்து, எல்லாத்துக்குமே இது வந்து காமன் தான். ஸ்டாக்ஸ், கமோடிட்டி, ஈக்விட்டி, கரன்சி எல்லாத்தையுமே காமன் தான். ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கே பாருங்கள். ரேலி பேஸ் ரேலி, இது டிமாண்ட் ஜோன். ரேலி பேஸ் ரேலி, டிமாண்ட் ஜோன். இதுவும் டிமாண்ட் ஜோன் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ட்ராப் பேஸ் ரேலி. ட்ராப் பேஸ் ரேலி, டிமாண்ட் ஜோன். இங்கே பாருங்கள், ட்ராப் பேஸ் 5 பேஸ் ப்ரோ ரேலி. இது பாருங்கள் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். 501 எவ்வளோ தூரம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹை 538 வரை ஆல்மோஸ்ட் வந்து 35 to 38 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மேலே தான் போயிருக்கேன். ஸோ இது வந்து டிமாண்ட் ஜோன் தான். எனி டைம் ஃப்ரேம் இட் வில் ஒர்க். 1 hour மட்டும் கிடையாது, 50 minutes வைக்கலாம். நான் 50 minutes வைக்கிறேன் பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும். 50 minutes கீழே போகாதீங்க ஸ்டாக்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ட்ராப்பு பேஸ் ரேலி. ட்ராப் பேஸ் ரேலி. இதுவும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் தான். ப்ரைஸ் பாருங்கள் எங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்கள். 550 560 580 ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. 20 பாயிண்ட் மூமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜோனை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிமாண்ட் ஜோன் தான். ரேலி பேஸ் ரேலி. நெக்ஸ்ட் பாருங்கள், ரேலி பேஸ் ரேலி. இது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ஜோன் தான். ரேலி பேஸ் ரேலி, இது டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் ஜோனில் பாருங்கள் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டாக இருக்குது. 536 நீங்கள் 540 வச்சிங்கன்னா கூட 540 576 வரை போயிருக்கு. எவ்வளோ தூரம் பாயிண்ட் மூவ்மெண்ட் பாருங்கள். ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம சப்ளை ஜோனோட ஸ்ட்ரக்சர் நம்ம சப்ளை ஜோன் பார்க்கலாம். 15 minutes வைக்கிறேன். HFCயோடது. ரேலி பேஸ் ட்ராப். ரேலி பேஸ் ட்ராப்.
இது சப்ளை ஜோன் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரேலி பேஸ் 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 ட்ராப் சப்ளை, ரேலி பேஸ் 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 ட்ராப் சப்ளை ஜோன். 50 மினிட்ஸில் வச்சுக்கோங்க டைம் ஃப்ரேம். பாருங்கள், அங்கேருந்து ப்ரைஸ் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் அகெயின் அந்த ஜோன் 142 ஜோனில் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ பாயிண்ட் மூமெண்ட்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். rally base 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 drop supply zone, rally base 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 drop. அங்கேருந்து பாருங்கள் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். ப்ரைஸ் செக்ஷனில் என்ன மூமெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ப்ரைஸ் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அவ்வளோ தூரம் டவுன் ஆகிருக்கு. 1450 என்ட்ரி எடுத்திருந்தோன்னா 1400 கிட்டத்தட்ட நியர்லி 35 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஸோ இதுக்கெலாம் நீங்கள் நிறைய சார்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்மளாலே வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ரேலி பேஸ் ட்ராப், ரேலி பேஸ் ட்ராப் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ரேலி பேஸ் ட்ராப் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். இவ்வளோ தூரம் 1515 வரை மார்க் டவுன் ஆகிருக்கு. 1584 1515. ஐசிஐசி பேங்க் பார்க்கலாம். இது பார்க்க எல்லா சார்ட்லையுமே பார்க்கலாம் நம்ம. ரேலி பேஸ் 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 ட்ராப் சப்ளை ஜோன், ரேலி பேஸ் 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 ட்ராப் சப்ளை ஜோன். பாருங்கள், மார்க்கெட் டவுன் ஆகிட்டு அகெயின் அந்த ஜோனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இறங்கியிருக்கு. இந்த கேப் வந்து பாருங்கள், ரேலி பேஸ் அங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ராப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். மொமெண்டம் கேண்டிலாக கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த கேப்பை வந்து நம்ம வந்து ட்ராப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சார் அப்போ பார்க்கும்போது ரேலி பேஸ் ட்ராப் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா ட்ராப்பு, அதே மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா ரேலி, ரேலி பேஸ் ரேலி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்ட்ரக்சர் போடுறேன். ரேலி பேஸ் ட்ராப், ஸோ மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அகைன் இந்த கேப் பாருங்கள், ரேலி பேஸ் ட்ராப். சப்ளை ஜோன் தான். இங்கே பாருங்கள், இந்த கேப்பையும் வந்து நம்ம வந்து ட்ராப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். மார்க்கெட் 580 557 வரை மார்க்கெட் நியர்லி வந்து 17 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துருக்கு. 1727 to 30 பாயிண்ட்ஸ். இதையும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ட்ராப் பேஸ் 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 ட்ராப் பாருங்கள். சப்ளை ஜோன் ட்ராப் பேஸ் 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 ட்ராப் சப்ளை ஜோன். அங்கிறது பாருங்கள், மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அகைன் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு. பாருங்கள், அகைன் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிடுது, அகைன் ஃபால் ஆகிருக்கு. எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு பாருங்கள். சூப்பர்ப் என்ட்ரி. இது மாதிரி நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு தெரியும். இதெல்லாம் ப்ரைஸ் செக்ஷன் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக நம்மளாலே வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். டெஃபினட்டாக நம்மளோட சேனலோட முக்கிய நோக்கமே வந்து ரீட்டெயில் ட்ரேடரை எப்படி ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்ம். நம்மளாலே வந்து கான்ஃபிடென்ட் நம்மளாலேயும் பண்ண முடியும் டெஃபினட்டாக. இது பாருங்கள், ரேலி பேஸ் 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 ட்ராப், ரேலி பேஸ் பேஸ் ட்ராப். இது வந்து சப்ளை ஜோன் பாருங்கள்.
633 லோ பார்த்தீங்கன்னா 590, ஆல்மோஸ்ட் வந்து 40 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு கிடச்சிருக்கு. எல்லா சேட்லையுமே இருக்குங்க, எல்லா டைம் ஃப்ரேம் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் பார்க்கும்போது 1 hour 50 minutes இல்லை டே, இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரேலி பேஸ் ட்ராப், இது வந்து டிமாண்ட், சப்ளை. ரேலி பேஸ் ட்ராப் சப்ளை. பாருங்கள், அகைன் கீழே இறங்கிட்டு ப்ரைஸ் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அகைன் வந்து நல்ல ஃபாலோ ஆகிருக்கு. பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக் என்ட்ரி, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி என்ட்ரி தாங்க நம்ம எடுக்கணும். ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுத்துங்க அப்படின்னா ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். எவ்வளோ தூரம் மூமெண்ட்டு பாருங்கள், 640 592, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 45 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரேலி பேஸ் ட்ராப், ரேலி பேஸ் ட்ராப், ப்ரைஸ் இறங்கிட்டு அகெயின் மேலே ஒரு ரீட்ரேஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஃபாலோ. எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 670 610, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டு, 60 பாயிண்ட்ஸ் மூமெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய மூமெண்ட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக மூமெண்ட் ஆகிருக்கு. ஸோ தான் ஃபஸ்ட் நம்ம ஜோனை கேட்ச் பண்ணணும். ஜோனை கேட்ச் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், சேட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். இன்னும் வரக்கூடிய நிறைய செஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். லேர்ன் பண்ணுங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் வின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஈஸி டு லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? ஃப்ரீ இன்ட்ராடே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ட்ராடே கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் கொடுத்துட்ருக்கோம். அதை தவிர்த்து லைவ் மார்க்கெட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனலில். நீங்களும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், லைவ் மார்க்கெட்ஸ் அப்டேட் பாருங்கள், ப்ளஸ் நம்ம சப்போர்ட் இருக்குது. அதை தவிர்த்து நம்மக்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் தான். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட் சப்போர்ட் இருக்கும், அப்டேட்ஸ் பண்ணுவோம். டெய்லி ஃப்ரீ இன்ட்ராடே கால்ஸ், அக்யூரேசி நல்லாயிருக்கும். அதை தவிர்த்து பர்ஃபார்மன்ஸுமே நாங்கள் நெக்ஸ்ட் டே இன்றைக்கி கால்ஸ் கொடுத்தது நெக்ஸ்ட் டே பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி ரீட்டெயில் ட்ரேடரை வந்து ப்ராஃபிட் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட ஒரே எய்ம். லேர்ன் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கள். லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன், ஏர்ன் பெர்ஃபெக்ஷன், இதுதான் நம்ம சேனலோட ஒரே எய்ம். லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன், ஏர்ன் பெர்ஃபெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் செஷனோட லிங்க் இருக்குது. பார்க்காதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல். பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.